ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு இனிக்கும் கணக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா 7th ஸ்டாண்டர்டில் எக்ஸசைஸ் 1.1 எக்ஸசைஸ் நம்பர் 1.1 அதனுடைய கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். சரிங்களா? கண்டினியூட்டியாக இந்த ஃபோர்த் சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, தேன்மலர் போட்டித் தேர்வில் பங்கேற்கிறாள். ஃபஸ்ட்டு கணக்கை நல்லா படிச்சுக்கணும். தேன்மலர் போட்டித் தேர்வில் பங்கேற்கிறாள். அத்தேர்வில் ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் ஒரு மதிப்பெண் குறைக்கப்படும். முதல் தாளில் அவள் 25 வினாக்கள் தவறாக பதில் அளிக்கிறாள். மேலும் தாள் 2இல் 13 வினாக்களுக்கு தவறான பதில் அளிக்கிறாள். அவளுக்கு குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு என கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம தேர்வில் தவறாக எழுதிட்டா அதுக்கு மைனஸ் மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கே தவறாக எழுதின கொஸ்டினுக்கெலாம் மைனஸ் மார்க்கு கொடுக்குறாங்க. ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு மைனஸ் மார்க்கு. அப்போ -1. ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதினா அதுக்கு ஒரு -1 அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ தீர்வு எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். இப்போ என்னென்னா, ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் ஒரு மதிப்பெண் குறைக்கப்படும். முதல் தாளில் 25 வினாக்கள் தவறாக எழுதப்பட்டது. முதல் தாளில் தவறாக எழுதப்பட்ட வினாக்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொன்னாக்கா மொத்தம் எவ்வளோ? மொத்தம் 25 சொல்கிறாங்க. இது பாருங்கள், 25. அப்போது இதுக்கு மார்க் முதல் தாள் தவறாக எழுதப்பட்ட வினாக்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொன்னால் 25. இதுக்கு என்ன மைனஸ் மார்க்கு. இப்போது இதுக்காக குறைக்கப்படும். இப்போது நம்ம குறைக்கப்படும் இதற்காக குறைக்கப்படும் மதிப்பெண்கள் எவ்வளோ வரும் போட்டுங்க. -25. மொத்த மார்க்லேருந்து -25 கழிச்சிருவாங்க. சரி, அடுத்தது 2ஆம் தாளில் 13 வினாக்களுக்கு தவறாக 2ஆம் தாளில் பதிலளிக்கிறாள். அப்போது 2ஆம் தாளில் இப்போ நம்ம எழுதிக்கலாம். தாள் 2இல் தவறாக எழுதப்பட்ட வினாக்கள் எத்தனை? 13. இப்போ இதுக்கு எத்தனை மார்க் குறைப்பாங்க? அதே மாதிரி இதற்காக குறைக்கப்படும் மதிப்பெண்கள் குறைக்கப்படும் அப்படின்னு சொன்னாவே நெகட்டிவ் தான், -13. ஓகேவா? இப்போ மொத்தம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அவளுக்கு குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள். சரியா? தேர்ஃபோர் நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு சொன்னால், தேன்மலருக்கு குறைக்கப்பட்ட
மொத்த மதிப்பெண்கள். தேன்மலருக்கு குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள். இப்போ என்ன செய்யணும், நம்ம முதல் தாளில் -25 அதை போட்டுக்கணும். மொத்தம் அப்படிங்கிறதுனாலே நம்ம கூட்டணும். இது இரண்டாம் தாளில் -13. இப்போ ரெண்டுமே மைனஸாக இருக்கிறதுனால எண்களை கூட்டணும். 25யும் 13யும் கூட்டி போடணும். 8 3 38. குறிய கூட்டணும். மைனஸையும் கூட்டினா மைனஸு. ஓகே, -38 தான் உங்களுடைய ஆன்சர். தேன்மலருக்கு குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள். இதுதான் ஆன்சர். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போடலாம். இப்போது இந்த 5th சம் பார்ப்போம். 5th சம்மில் படிச்சுக்கலாம், கொஸ்டினை படிக்கலாம். ஒரு வினாடி வினாவில் 3 அடுத்தடுத்த சுற்றுகளில் குழு A பெற்ற மதிப்பெண்கள் +30 -20 0 மற்றும் குழு B பெற்ற மதிப்பெண்கள் -20 0 +30 எனில் வெற்றி பெற்ற குழு எது? முழுக்களின் வரிசையை மாற்றி கூட்ட இயலுமா? 2 கேள்வி கேட்டிருக்காங்க. 2 கேள்வியில் முதல்ல வந்து இந்த 2 குழு விளையாடுறாங்க, 3 சுற்றுகள் விளையாடுறாங்க. அதில் குழு A பெற்ற மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க, குழு B பெற்ற மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் யார் வெற்றி பெற்றா அப்படின்னா நம்ம கூட்டி மொத்தமாக பார்க்கணும். ஒவ்வொரு குழுவும் எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்கன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் முழுக்களின் வரிசையை மாற்றி கூட்ட இயலுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. இது வந்து அந்த முழுக்களினுடைய பண்புகளை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அது என்னான்னு பார்க்கலாம். இப்போ தீர்வு எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். தீர்வுன்னு போட்டுங்க. இப்போது குழு A பெற்ற மதிப்பெண்கள், A பெற்ற மொத்த மதிப்பெண்கள் அப்படின்னு போட்டுக்கலாம். மொத்த ஓகே, ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்காங்க, இதுதான் A +30. நம்ம என்ன செய்யணும், மொத்தம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் கூட்ட போகிறோம். இது கணக்கில் உள்ள ப்ளஸ்ஸு. அப்புறம் -20, அப்புறம் ப்ளஸ் போட்டுக்கணும், அப்புறம் 0. எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருது? இப்போ 0வோட எதை கூட்டினாலும் அந்த நம்பர் தான் வரும். ஓகேவா? அப்போ 0வை விட்டுடலாம். இங்கே வந்து +30 இருக்குது, இங்கே -20 இருக்குது. ப்ளஸ் மைனஸை கூட்டும்போது நம்ம என்னென்னா இந்த குறியை மறைச்சிக்கிட்டு பார்க்கலாம். பார்த்தாக்கா இது 20, இது 30 தான் பெருசு. 30லேருந்து 20 கழிக்கணும். கழித்தா மீதி 10 வரும். 10க்கு என்ன குறி வரும்? அதிகமாக எது இருக்கோ அந்த குறி வரும். அதான் +10 அப்படின்னு அர்த்தம். அதாவது 20 மைனஸுக்கு 20 ப்ளஸ்ஸு கேன்சல் ஆகிடும். அதாவது 0 ரெண்டும் சேர்ந்து 0 ஆகிடும். மீதி இருக்கிறது 10 ப்ளஸ் தான். ஓகேவா? இது குழு A பெற்ற மொத்த மதிப்பெண்கள். அதே மாதிரி குழு B பெற்ற மொத்த மதிப்பெண்கள் பார்ப்போம். இப்போ இதை கூட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு -20 இருக்குது, +0 +30. இப்போ இதை கூட்டும்போது பார்த்தீங்கன்னா 0வை விட்டுருங்க. 0வை எதோட கூட்டினாலும் இந்த நம்பர் தான் வரும். சரி, இங்கே -20 இருக்குது, இங்கே +30 இருக்குது. முன்ன கூட்டினோம் +30 -20, அதே தான் இங்கே கூட்ட போகிறோம். அப்போ இதுக்கு ஆன்சரும் +10 தான் வரும். -20க்கு +20
-20 +20 சேர்ந்து கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது +10 தான். ஓகே, இப்போ ஏ குழுவும் 10 தான் வாங்குது, பி குழுவும் 10 தான் வாங்குது மதிப்பெண்கள். சரி, அப்போது ரெண்டுமே வெற்றி பெற்ற குழுவாக தான் நம்ம கருதலாம். சரி, ஓகே. அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க. வெற்றி பெற்ற குழு வந்து எதுன்னு சொன்னால் இரண்டுமே வெற்றி பெற்ற குழுக்கள்னு எழுதிடணும். அடுத்தது முழுக்களின் வரிசையை மாற்றி கூட்ட இயலுமா அப்படின்னு சொன்னால் இதிலையே பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸை கூட்டுறோம், அப்புறம் மைனஸை கூட்டுறோம். இங்கே மைனஸை கூட்டுறோம், இது ப்ளஸ்ஸை கூட்டுறோம். சரியா? மாற்றி கூட்டலாம். இதுதான் எந்த பண்பை குறிக்குது அப்படின்னு சொன்னால் சேர்ப்பு பண்பை குறிக்குது. சேர்ப்பு பண்பில் என்ன, 3 எண்களை எடுத்துக்கிட்டு மாற்றி மாற்றி கூட்டுவோம். கூட்டினாலும் ஆன்சர் ஒன்றா தான் வரும். அது கூட்டலில் வரிசை முக்கியம் கிடையாது அப்படிங்கிறது தான் அந்த சேர்ப்பு பண்பு சொல்லும். சரியா? இது சேர்ப்பு பண்பு மாதிரியே தான் இருக்குது. அதனால் இது சேர்ப்பு பண்பால் வரிசையை மாற்றி கூட்டலாம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லுது. ஓகேவா? இப்போ வந்து இரண்டுமே வெற்றி பெற்ற குழுக்கள். குழு ஏ மற்றும் பி, குழு ஏ மற்றும் பி இரண்டுமே வெற்றி பெற்ற குழுக்கள் ஆகும். சரி, இரண்டாவது கொஸ்டின் வந்து முழுக்களின் வரிசையை மாற்றி கூட்ட இயலுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா? அதுக்கு வந்து முழுக்களின் சேர்ப்பு பண்பின் அடிப்படையில் 2, அடுத்தது முழுக்களின் வரிசையை மாற்றி கூட்ட இயலும். சேர்ப்பு பண்பின் அடிப்படையில் சேர்ப்பு பண்பின்படி முழுக்களின் வரிசையை மாற்றி கூட்ட இயலும். ஓகேவா? இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். இப்போ 6th சம் என்ன சொல்லுதுன்னா 11 + 7 வித்தின் ப்ராக்கெட்டில் 11 + 7 + 10 மற்றும் 11 + 7 + 10 போடுறாங்க பாருங்கள். இங்கே ப்ராக்கெட் போடுறாங்க. ரெண்டும் சமமானவையா அப்படின்னு கேட்டால் நம்ம எந்த பண்பின் அடிப்படையில் சமம் அப்படின்னு சொல்லணும். இப்போ தீர்வு எழுதிக்கலாம். தீர்வில் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் 11 இருக்குது, இங்கேயும் 11 இருக்குது, 7 இருக்குது, 7 இருக்குது, 10 இருக்குது, 10 இருக்குது. ரெண்டு சமம்னா சமமானவையா அப்படின்னு சொன்னாக்கா சமந்தான். ஏன், எந்த பண்பின் அடிப்படையில்? இப்போ சேர்ப்பு பண்பு அசோசியேட்டிவ் லா. சேர்ப்பு பண்பில் என்ன? சேர்ப்பு பண்பு அடிப்படையில் இது ரெண்டும் சமமானவை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சேர்ப்பு பண்பு என்ன சொல்லுதுன்னா, இப்போது சேர்ப்பு பண்புன்னு எழுதிக்கோங்க. சேர்ப்பு பண்பு என்னன்னா A + B + C is equal to A + B + C. சரிங்களா? இந்த மாதிரி ஏபிசின்னு 3 நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய கூட்டும்போது இப்படியெல்லாம் மாற்றி கூட்டலாம். ஃபஸ்ட்டு ஏவை வச்சுக்கிட்டு பியும் சியும் கூட்டிகிட்டு அப்புறம் ஏவோட கூட்டலாம், அல்லது ஏவும் பியும் கூட்டிகிட்டு அப்புறம் சியை கூட்டலாம். ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு இந்த சேர்ப்பு பண்பு சொல்கிறதுனால இங்கே கொடுத்துருக்க கணக்கு, அதாவது 11 கூட்டி வேணால் பார்த்துக்கலாம். 11 + 7 + 10 is equal to என்ன வரும்? 11 7 கூட்டினா 18 வரும், +10 இது ரெண்டுத்தையும் கூட்டினா அடுத்தது நமக்கு
28 வருது. இது என்னது? எல்ஹெச்எஸ் அப்படின்னு போட்டுக்கணும். எல்ஹெச்எஸ். இப்போ நம்ம ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம். எல்ஹெச்எஸ்னால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இப்போ ஆர்ஹெச்எஸ் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா 11 + 7 + 10 அப்படின்னா இதை என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு கூட்டணும். 7 10 7 10 17 11 17 28. இப்போது அதனால் இது ரெண்டுமே சமம். இதுவும் சமம். தேர்ஃபோர் நம்ம என்ன சொல்கிறோம்? 11 + 7 + 10 + 10 = 11 + 7 + 10. ஓகேவா? எந்த பண்பின் அடிப்படையில்? இது வந்து சேர்ப்பு பண்பின் அடிப்படையில் சமமாக இருக்கிறது. எழுதிட வேண்டியதான். சேர்ப்பு பண்பின் அடிப்படையில் சமமாக இருக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போது கூட்டினால் தீர்வு 2 வரும்படி ஏதாவது 5 இணை முழுக்களை காண்க. இப்போ தீர்வு எப்படி எழுதலான்னா, இப்போ கூட்டினால் 2 வரணும் ஆன்சர். அது என்ன 2 வரணும்? +2 வரணும். என்ன 2 வரணும்? +2 வர்ற மாதிரி நம்ம இணை முழுக்களை எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து +2 வரணும் அப்படின்னு சொன்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, 0 கூட 2 கூட்டினா என்ன வரும்? 1 2 தான் வரும். ஓகேவா? அப்புறம் ரெண்டாவது கணக்கு -2 + 4 என்ன வரும்? -2க்கு +2 போயிடும். இது 2 தான் வரும். மூணாவது கணக்கு இப்போது 8ன்னு வச்சுக்கோங்களேன். 8 இது கூட என்ன பண்ணலாம்? ஒரு -6 நம்ம கழிக்கலாம். இப்போ -6க்கு இங்கே +6 ரெண்டும் சேர்ந்து 0 ஆகிடும். மீதி இருக்கிறது 2 தான். சரிங்களா? அப்புறம் 4ஆவதாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ 5 கூட எதை கூட்டலாம்? -3 என்ன வரும்? 2 வரும். இப்போ பாருங்கள், சம் கொஞ்சம் பெருசாக போடலாம். இப்போ 100ன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை -100 அப்படின்னா -100க்கு ஆன்சரில் நமக்கு +2 தான் வரணும். அப்போனா 102 நம்ம அதோட கூட்டும்போது தான் 100 மைனஸுக்கு 100 மைனஸும் 100 ப்ளஸ்ஸும் போயிடும். மீதி 2 இருக்கும். சரியா? புரியுதா? நல்லா இது மாதிரி நிறைய எழுதி பார்க்கலாம் நீங்கள். சரி, நெக்ஸ்ட்டு சம் போடலாம். கொள்குறி வகை வினாக்கள். இப்போது 8வது கணக்கில் நண்பகல் 12 மணிக்கு ஒரு இடத்தின் வெப்பநிலை +18 டிகிரி செல்சியஸ் ஆகும். வெப்பநிலை மணிக்கு 3 டிகிரி செல்சியஸ் வீதம் குறைந்தால் எத்தனை மணிக்கு அவ்விடத்தின் வெப்பநிலை -12 டிகிரி செல்சியஸாக இருக்கும்? இந்த கணக்கை நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் பாருங்கள், 12 மணிக்கு அந்த இடத்தினுடைய வெப்பநிலை 12 மணிக்கு என்னவாக இருக்குதுன்னா 18 டிகிரி செல்சியஸாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வெப்பநிலை மணிக்கு ஒவ்வொரு மணிக்கும் ஒரு மணிக்கு 3 டிகிரி செல்சியஸு குறையுது. 1 மணி ஆனாக்கா 3 டிகிரி செல்சியஸ். அப்புறம் 2 மணி ஆனாக்கா என்னாகும்? 6 டிகிரி செல்சியஸ் குறையும். அப்புறம் 3 மணிக்கு 9. இது மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வந்தாக்கா எப்போ வந்து
-12 டிகிரி செல்சியஸாக இருக்கும். எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை மணிக்கு -12 டிகிரி செல்சியஸாக இருக்கும்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 12 நள்ளிரவு, 12 நண்பகல், 12 முற்பகல், 12 பிற்பகல். சரி, இது நம்ம புரிஞ்சிக்கலாம். எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நம்ம கொஞ்சம் போட்டு புரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்ல கணக்கு புரிஞ்சிக்கலாம். இப்போது 12 மணிக்கு தீர்வு சும்மா ரஃப்பாக நம்ம எழுதிட்டு இல்லை ஆன்சர் எதுன்னு குறிக்க போகிறோம், அவ்வளோதான். 12 மணிக்கு எவ்வளோ இருக்குன்னா 18 டிகிரி செல்சியஸாக இருக்குது. 12 மணிக்கு அப்புறம் 1 மணிக்கு என்ன வரும்? 3 டிகிரி செல்சியஸு குறையுது அப்படிங்கிறாங்க. 3 போனாக்கா இதில் 18ல் 3 கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 18 - 3 = 15 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இப்போ 2 மணிக்கு என்ன இருக்கும்? 12க்கு அப்புறம் 1, 2ன்னு போகுது, அந்த மாதிரி சொல்கிறேன், சரிங்களா? அப்புறம் 15லேருந்து 15 திரும்ப ஒரு 3 குறையும் இல்லையா? 15 - 3 வந்து 12 டிகிரி செல்சியஸாக இருக்கும். அப்புறம் 3 மணிக்கு 12 - 3 = 9 டிகிரி செல்சியஸாக இருக்கும். அப்புறம் 4 மணிக்கு என்ன இருக்கும்? 9லேருந்து 3 கழிங்க, இப்போ 6 டிகிரி செல்சியஸு. திரும்ப 5 மணிக்கு 6லேருந்து 3 கழி 3 டிகிரி செல்சியஸ். அப்புறம் 6 மணிக்கு 3 - 3 0 டிகிரி செல்சியஸுக்கு வந்துடும். 0 டிகிரி செல்சியஸ்க்கு அப்புறம் என்ன வரும்? திரும்ப கீழே போக போக மைனஸில் வரும். 7 மணிக்கு 0 - 3 அப்படின்னா ஆன்சர் -3 டிகிரி செல்சியஸ், மைனஸில் வந்துடும். அடுத்து 8க்கு பாருங்கள், -3 திரும்ப -3 -6 டிகிரி செல்சியஸ். 9க்கு -6 டிகிரி செல்சியஸ் -3 = -9 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இது 10 மணிக்கு -9 - 3 = -12 டிகிரி செல்சியஸ். -12 டிகிரி செல்சியஸ் நமக்கு வந்துருச்சு. இதுதான் வரணும்னு சொன்னாங்க, இதோ வந்துருச்சு. இந்த வருங்க கணக்கில் இதாங்க -12 டிகிரி செல்சியஸ் நமக்கு வந்துடுச்சு. சரி, இந்த டைம் வந்து நம்ம என்னென்னா 12 மணிக்கு முன்னால் இருக்கிறது முற்பகல்னு சொல்லுவோம். 12 மணிக்கு பிறகு தான் வருது, அதெல்லாம் இது பிற்பகல் டைம். பிற்பகல் எல்லாமே பிற்பகல் தான். இப்போது பிற்பகல்ங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ இது எல்லாமே பிற்பகல். அப்போது 12 10 பிற்பகல் மணிக்கு -12 டிகிரி செல்சியஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சரி. இப்போ இதில் நம்ம வந்து விடை வந்து என்ன எழுதுவோம்? ஆன்சர் இது ஆன்சரு 4th ஒன் தான் ஆன்சர். 10 பிற்பகல். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். இது புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறேன். இப்போது 9வது கணக்கு என்னென்னா, குறை முழுவை விடையாக கொண்ட கணக்கை கண்டறிக அப்படின்னு இருக்கோம். இப்போது குறை முழுவை அப்படின்னு சொன்னாக்கா விடை வந்து மைனஸாக வரணும். இப்போ இதனுடைய தீர்வை நம்ம போட்டு பார்ப்போம். கொள்குறி வகையாக இருந்தாலும் போட்டு பார்த்து தான் நம்ம ஆன்சர் சொல்லணும். அப்படியே பார்த்தோம்னா தப்பாகிடும். இப்போ பாருங்கள், -9 ஃபஸ்ட்டு கணக்கில் வந்து -9 ப்ளஸ் -5 ப்ளஸ் 6. இதில் பார்த்திங்கன்னா இதை கூட்டும்போது என்ன செய்வோம்? மைனஸ் ஒன்றா கூட்டினா -14, 9 5 14 -, விட்டால் 14 ப்ளஸ் 6.
இப்போ இதை ரெண்டுத்தையும் கூட்டும்போது என்ன வரும்? மைனஸ் தான் அதிகமாக இருக்குது, ப்ளஸ் கம்மியாக இருக்குது. அப்போ 14ல் 6 கழிச்சாக்கா நமக்கு மீதி 14ல் 6 கழிச்சாக்கா மீதி 8 வரும். 8 அந்த 8 எப்படி இருக்கும்? மைனஸாக தான் இருக்கும். 6 ப்ளஸுக்கு 6 மைனஸ் போயிடும், மீதி -8 வரும். சரிங்களா? இது வந்து முழுவை விடையாக கொண்ட கணக்காக இருக்குது. அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். இது வந்து நீங்கள் ரெண்டாவது பார்ப்போம். இது விடையாக வந்ததுனால இதே சொல்லிடலாம். ஏன்னா பரீட்சையில் போய் எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது, டைம் ஆகிடும். செகண்ட் பாருங்கள், 18 ப்ளஸ் -12 -6 இருக்குது. இப்போ மைனஸும் கூட்டினா என்ன வரும்? -18 வரும். +18 -18ம் +18 சேர்ந்தால் 0 ஆகிடும். அப்போ இதில் நமக்கு குறைமுழு வராது. எனக்கு -4 +2 +10. அப்போ ப்ளஸில் தான் அதிகமாக இருக்குது. 2 10 12 வந்துருச்சு, இங்கே 4 தான் இருக்குது. அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து மிகை முழுவாக தான் இருக்கும், குறைமுழு வராது. இங்கே பார்த்தீங்கன்னா 10 ப்ளஸ் -4 +8. இந்த 10யும் 8யும் கூட்டினா ப்ளஸ் நம்பர்ஸு 18 -4. அப்போ ப்ளஸில் தான் வரும் ஆன்சர். அதனால் முதல்ல இருக்கிறது 1 தான் இதுக்கு ஆன்சர். இப்போ ஆன்சருங்கிறது 1. ஃபஸ்ட்டு அது என்னது? -9 ப்ளஸ் -5 +6 தான் நமக்கு மைனஸில் ஆன்சர் வரும். அதுதான் இதுதான் ஆன்சர். சரியா? ஓகே, செகண்ட் சம் பார்க்கலாம், அடுத்த சம் பார்க்கலாம், நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ 10th சம் பார்ப்போம். 10th சம் என்ன சொல்கிறேன்னா, -10 +7 -10யும் +7யும் ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஈஸியாக வந்து இதனுடைய தீர்வு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா -10 +7. இப்போ ப்ளஸ்ஸும் மைனஸையும், அதாவது மைனஸையும் ப்ளஸ்ஸையும் கூட்ட சொல்லியிருக்கிறாங்க. மைனஸையும் ப்ளஸ்ஸையும் கூட்ட சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன, மைனஸையும் ப்ளஸ்ஸையும் கூட்டும்போது நம்ம இந்த குறியை மறைச்சிக்கலாம். மைனஸை மறைச்சிக்கிட்டாக்கா 10 தான் பெருசாக இருக்குது. 10ல் 7 கழிச்சா 3. பெருசுன்னு நினச்சதுக்கு என்ன குறி? மைனஸ். அதனால் -3 இப்படியும் புரிஞ்சிக்கலாம். அல்லது +7க்கு -7 கேன்சல் ஆகிடுது. 7 ப்ளஸும் 7 மைனஸும் கேன்சல் ஆகிடுது. அப்போ மீதி 3 மைனஸ் இருக்குது. சரி, அப்போ -3 தான் இதனுடைய ஆன்சர். அப்போ செகண்ட் ஒன்று தான். therefore ஆன்சர் ஈக்குவல் டு, ஆன்சர் எது நமக்கு? செகண்ட் ஒன், அதாவது -3. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ 11th சம் வந்து -8 +10 +-2. இதெல்லாம் ப்ளஸ் வந்து கூட்ட சொல்லுது. -8 -2 +10 இது மூணுத்தையும் கூட்டணும். அப்போ தீர்வு நம்ம போட்டுப்போம். தீர்வில் -8 கூட்டல் +10 கூட்டல் -2 இது மாதிரி கொடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு மைனஸ்லாம் ஒன்றா சேர்த்துக்கணும், ப்ளஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கணும். மைனஸ் வந்து -8 -2 நம்ம ரெண்டும் ஒரே இனமாக இருக்கிறதுனால அந்த இனத்தை கூட்டிக்கணும். 8 2 10, மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் +10. இதில் பார்த்தீங்கன்னா 10 மைனஸ் இருக்குது, 10 ப்ளஸ் இருக்குது. இப்போ ஆன்சர் வந்து மிக தெரியும் 0. இதனுடைய ஆன்சர் 0. அப்போ வந்து the third one தான் ஆன்சர். therefore ஆன்சர் is equal to, ஆன்சர் எது? தேர்ட் ஒன், அதாவது 0. இதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் போடலாம். இப்போ வந்து 12வது சம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, 12வது சம், இப்போ 12th சம் பார்க்கலாம். 20 + -9 + 9 இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து 20, செகண்ட் 29, தேர்ட் 11, ஃபோர்த் ஒன் 38 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எது ஆன்சராக வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து 20 + -9 + 9 எல்லாத்தையும் கூட்டணும்.
கூட்டினா என்ன வரும்? இப்போ பாருங்கள், -9ம் +9ம் சேர்ந்தா என்ன வரும்? இது 0வாகிடும். அதாவது 20 + 0வாகிடும். ரெண்டுத்தையும் கூட்டினா 0வாகிடும். -9ம் +9ம் 0வாகிடும். சரி, ஓகேவா? மீதி 20 தான் இருக்கும். இப்போ 20ங்கிறது எங்கே? ஃபஸ்ட் ஆப்ஷன். therefore ஆன்சர் இது ஃபஸ்ட்டு தான். இந்த 20 தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே, பை.